அதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சூடாகணும், கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வெதுன்னு ஆன உடனேயே நம்ம மாவை கொட்டி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. அரிசி மாவில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு திக்னஸாக தான் இருக்கணும். ரொம்ப சன்னமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. அப்படின்னா கூட நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தூளுப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான தூளுப்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீள்வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கலந்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக அதிலே தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளுக்கு ரேஷன் அரிசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.